கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்துல எத்தனையோ திக்கற்ற பிள்ளைகளும், விதவைகளும், அனாதைகளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவனே கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்றாங்க, என் மகளே, என் மகனே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். என்னை நோக்கி கூப்பிடும்போது நீ என்னை கண்டடைவாய்ன்னு தேவனை கர்த்தர் சொல்றாங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பிள்ளைங்கள் கணவனை இழந்து கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பேர் வறுமையில் வாடுறாங்க. தேவனை கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது மனிதர்களை உதவ முடியாட்டி போனாலும் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக உதவுற தெய்வங்க அவர். நம்ம ஆராதிக்கிற இயேசு. ஏன்னா என் வாழ்க்கையில் நிறைய நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். தேவனை கர்த்தர் எனக்கு நிறைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்திருக்கிறாருங்க. அது உங்களுக்கு தேவைன்னா தேவனை கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்தவராக இருந்துக்கிட்டு மதம் மாற சொல்கிறாங்கன்னு. நாங்கள் மதம் மாற சொல்லிங்க, மனம் மாற சொல்கிறோங்க. சரிங்களா? மதம் மாற வேண்டாம், மனம் மாறுங்க. கர்த்தர் நல்லவர். அவரை கிருபை நமக்கு என்றும் உள்ளதுங்க. அவரை விசுவாசிப்பாருங்க. அவர் நோக்கி பார்த்த முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லைங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. கஷ்டமா? கஷ்டத்தில் அவரை கூப்பிடுங்க, ஆபத்தில் அவரை கூப்பிடுங்க. வசனம் சொல்லப்படுது சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்கிறாங்க. ஆபத்தில் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது அவர் நமக்கு அற்புதம் செய்வார். அதை நம்ம நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை துதிப்போங்க. அதாங்க சங்கீதம் 50 போட்டிருக்குதுங்க. சரிங்களா? நம்ம ஆராதிக்கிற இயேசு பெரியவருங்க. அவரை போல் ஒரு நல்ல தகப்பன் இந்த உலகத்தில் யாருமே கிடைக்க மாட்டாங்க. ஆமீன். விசுவாசமாக சொல்லுங்க. தேவனை கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. மனம் இறங்குகிற தெய்வம் அவர். மனிதர்கள் இதை தரமாட்டாங்க, இதை செய்கிறம்பாங்க, செய்ய மாட்டாங்க. நம்ம ஆராதிக்கிற இயேசு அப்படி இல்லைங்க. மனம் இரக்கம் உள்ளவர், மனம் உருக்கம் உள்ளவர். நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார், நமக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் சிலுவையில் தன்னைவே பலியாக கொடுத்து அவரோட ரத்தமெல்லாம் நமக்காக தானே சிந்தப்பட்டார். அதை கொஞ்சம் நினச்சி பாருங்க. வருத்தப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென்.